ஜோ கிச்சனில் எனக்கு குவாக்கமோலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப புதுசான பேராக இருக்குன்னு நினைக்காதீங்க. அவகேடோ டிப்பு தான் இது. இது நிறைய விதத்தில் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவகேடோ கொஞ்சம் பிளாண்ட் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டோடு இருக்கும். இது பார்த்து முடிச்சுட்டு ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. ஒரு மீடியம் அவகேடோவை எடுத்துக்கலாம். அதை ஹாஃபாக எடுத்துட்டு அதுக்கப்புறமேலு அந்த சீட்ஸை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னும் ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து போட்டுட்டு பொட்டேட்டோ மேஷர் வச்சு இப்போ நல்லா மேஷ் பண்ணிக்கணும். மேஷ் பண்ணிக்கணுன்னா நல்லா நைஸாகவே ஃபைனாக இருக்கிற அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேலு இது கூட 2 க்ரீன் சில்லி ஃபைன்லி சாப்டுன்னா நல்லாவே வாய்க்கு வராத அளவுக்கு, அப்புறம் ஆனியன், டொமேட்டோஸ் எல்லாமே நல்லா சாப் பண்ணது, அப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ், அதுக்கப்புறமேல தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு, இதோட ஒரு 1 or 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷனலாக நம்ம பிளாக் பெப்பர் பவுடர் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். கோரியண்டர் லீவ்ஸ் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல், நம்மளோட ஒரு சாய்ஸ் தான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஸ்ப்ரெட்டாகவும் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு பேலியோ மீல் பிக்சர் வந்து காமிக்கிறேன். அந்த மாதிரி கூட நம்ம இந்த டோஸ்ட்டில் அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.